Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday summer tutorial day. So இன்னைக்கு வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லுக் எப்படி பண்ணன்றதை வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டே பேசிட்டே பண்ண போறேன். எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனேன், எங்க கோர்ஸ் பண்ணேன், நீங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது கொஞ்சம் லாங்கா போகும். ஸோ உங்களுக்கு லாங் லென்த் வீடியோஸ்ல இன்ட்ரெஸ்டட்னா ஓட்டி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஸோ நான் இதை எப்படி கிரியேட் பண்ணேன் அண்ட் நான் பேசுறதெல்லாம் கேட்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் மட்டும் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ரைமர்லேருந்து வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட மேக் ப்ரெப் அண்ட் ப்ரைம் ரேடியன்ஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், காலேஜ் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2016 பாஸ் அவுட். அந்த டைம்லலாம் கூட எனக்கு வந்து மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் இப்போ வந்து 23 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, 21 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நான் ப்ரைமர் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்க போகிறேன். என்னோட டீ ஜோனில் ஆயிலி ஆகிற இடத்துல ஒரு ஜெல் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ காலேஜ் லாஸ்ட் செமஸ்டர் டைமில் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் என்னுடைய Maybelline டாஃபி ஃபவுண்டேஷன் வாங்கி யூஸ் பண்ணுறது. அடுத்து பேஸ், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ், அதெல்லாம் வந்து இந்த ஃபைனல் செமஸ்டரில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஜாப் போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் நோண்டுறது, அப்போ தான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ தான் வந்து எனக்கு காஷல், அப்புறம் ஜோவிடா, அப்புறம் சூப்பர் பிரின்சஸ் ஜோன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்போ நான் எல்லா வீடியோஸுமே அவங்களது பார்த்துருக்கேன், எல்லா வீடியோஸுமே பார்த்தாச்சு. ஸோ எனக்கு வந்து மேக்கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சரி, நம்ம ஊரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்தேன். ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு என் ஃபேஸ் வந்து நான் இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இது வந்து எலிகல்லேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஓகே நம்ம இப்போ வேலைக்கு போகலாம், அதில் ஏர்ன் பண்ணுற காசுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஒரு செகண்ட் மந்த் சேலரி டைமில் வந்துட்டு போயிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட் டாபி அப்படின்ட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஒரு நல்ல ஒரு மஸ்காரா, ஒரு Maybelline மஸ்காரா, ஒரு நல்ல ஒரு Maybelline லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து வாங்கினது. ஸோ அப்படி வாங்கி அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபீஸ்க்கு வந்து அதெல்லாம் போட்டு போக ஆரம்பிச்சது. அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆஃபீஸ் போனோடனே என்னோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, ஆஃபீஸ் போகிறது, இதே மாதிரியே இருந்தது. ஸோ நான் வந்து சரி இது நமக்கு வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒரு ஹாபி வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது யூஸ்வலாக பிடிக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது, இப்பயும் தான் சமைக்கிறது வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட். இது நான் ஏற்கனவே என்னோட இந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, இல்லை லைஃப் அப்டேட்டில், பட் நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். குக்கிங் சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற பிளான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஊரில் வந்துட்டு யாராவது நம்மள மாதிரியே மேக்கப் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு தாட்டில் ஆரம்பிச்சது தான். சரி நம்ம கொஞ்சம் ப்ரஷஸ்லாம் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு ஒரு பெரிய செலவாச்சு. நான் பண்ணி ஈஸியாக சரி ஓகே நம்ம மேக்கப் சேனல் ஆரம்பிச்சிட்டு DIY ஃபேஸ் மாஸ்க் அதெல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஸோ நான் வீட்டில் பண்ணுற இந்த DIY ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து வீடியோவை வச்சுட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இப்போ மேக்கப் உள்ள போகணுன்னு என்கிட்ட ப்ளஷ் இல்லை, ஹைலைட் இல்லை, ஐஷேடோ இல்லை, எதுவுமே இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லையே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே வாங்கணுமே, நம்ம பாட்டுன்னு இப்படி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினா ஒரு பல்க் செலவு வந்தது. அப்போ தான் மேக்கப்புக்குன்னு ஒரு பல்க் செலவு வந்தோடனே எனக்கே ஒரு செகண்ட் ஐயோ மேக்கப்புக்கு இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதுதான் என்னோட பிரச்சனை. சின்ன அப்டேட், என்னுடைய ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சீரியஸாக சொல்லணும், இந்த டீ ட்ரீ ஆயில்ன்றது எவ்வளோ ஒரு மேஜிக் போர்ஷன் தெரியுமா? நான் ரொம்ப நாள் கழிச்சு சரி அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு 2 ஆக்டிவ் பிம்பிளில் வந்து ட்ராப் 2 நாள் வச்சேன், போயிடுச்சு. லைக் லிட்ரலி நான் அதுக்கெல்லாம் கேப் விட்டுருந்தேன் ஹானஸ்டாக. ஸோ அதை மறுபடியும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சு க்யூர் பண்ண பார்க்குறேன். ஸோ அடுத்து டார்க் ஸ்பாட்ஸ் தான் நிறைய இருக்குது, பார்ப்போம். பொறுமையாக நம்ம ஒன்றா ட்ரை பண்ணுவோம். ஃபவுண்டேஷனுக்கு நான் என்னோட NYX டோட்டல் ட்ராப் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா Mahogany வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்த போது எல்லாமே வந்து நானாக பார்த்து கற்றுக்கிட்டது தான். யூடியூபர்ஸ், வீடியோஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டது தான். நான் வேறு யார் கிளாஸ் வந்து அந்த டைம்லாம் போனதே இல்லை. அண்ட் கிளாஸ்லாம் வந்து சென்னையில் நடக்குதா அப்படின்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை அந்த டைமில். ஸோ செல்ஃப் மேக்கப் தான்னும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்தது. சரி ஓகே நம்ம இதிலே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய செல்ஃப் மேக்கப் வளர்த்துக்கிட்டது தான். ஸோ நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ், நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ ஆனால் கண்டிப்பாக
ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு உங்கள் செல்ஃப் மேக்கப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி என்ன பண்ணேன், என் அக்காவுக்கு என்னோட கசின் சிஸ்டருக்கு வந்து நான் மேக்கப் பண்ணி விட்டேன். நல்லா தான் வந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக போடுறோம் அப்படின்ட்டு. அப்பயும் எனக்கு பிளான்லாம் இல்லை, இப்படி ப்ரொஃபஷனலாக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ், நீ தான் மேக்கப் போடணும் அப்படின்னு சும்மா கூப்பிட்டாங்க. சின்னதாக தான் பண்ணுறோம், ஒன்றும் பெருசெலாம் இல்லை, உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீ பண்ணி கொடு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்கு பண்ணேன். அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து லைட்டாக ஒரு ஐடியா வந்தது, நம்ம ஏன் இதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ரொம்ப லைட்டாக ஒரு 5% அந்த மாதிரி தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ருதி சச்தேவ் இருக்காங்கள, மிஸ்மரைஸ் மேக்கப்போட ஃபவுண்டர், அவங்களும் வந்து நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். பட் அவங்க சென்னை பேஸ்டுன்றது வந்து எனக்கு ரொம்ப நாள் தெரியவே தெரியாது, ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதான் நான் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தா, சரி சென்னையில் தான் இருக்காங்களா, நம்ம பிடிச்ச ஒரு யூடியூபர் நல்லா பண்ணுறாங்க, ஸோ அவங்கள எப்பயாவது நம்ம போய் மீட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ என்னாச்சு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது, ஒரு மீட் அண்ட் கிரீட் ஒன்று வந்தது, கிவ் அவே ப்ளஸ் மீட் அண்ட் கிரீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மிக்கி கான்ட்ராக்டர்னு ஒருத்தர், ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு சென்னை வராங்க. ஸோ அவங்களோட மீட் அண்ட் கிரீட் நானும் வருவேன். ஸோ கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எப்பயும் போல் கூகுள் பார்த்து ஆன்சர் சொல்லி லக்கிலி நான் வந்து அதில் வின்னும் பண்ணிட்டேன். அந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸில் என்னையும் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அதுவே எனக்கு வந்து ஓ மை காட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு கிவ் அவேன்னு ஒன்று நான் அதான் பண்ணுறேன். ஸோ அது மட்டும்தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே கிவ் அவே, வின்னும் பண்ணியாச்சு. எனக்கு ஏன்னா கிவ் அவே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி நமக்கு சான்ஸ் கிடைச்சா நம்ம அவங்கள பார்ப்போமேன்ட்டு ரொம்ப எதிர்ச்சியாக பண்ணது தான். இப்போ வந்து கன்சீல் அண்ட் ஹைலைட் மாதிரி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னோட எலேகல் ஃபான் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மீட் அண்ட் கிரீட் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தோம். ஸோ இந்த மிக்கி கான்ட்ராக்டர் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் நிறைய பேர் மிக்கி கான்ட்ராக்டருக்காக தான் வந்தாங்கன்றது லேட்டாக எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் போனது வந்து முழுக்க ஆக்ருதிக்காக தான். ஸோ நான் போனேன், மிக்கி கான்ட்ராக்டர் அங்கே உட்காந்துட்டு ஏதோ டெமோ மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் தேடிட்டு இருக்கேன், எங்க ஆக்ருதி எங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னே வேகமாக ஒரு பெரிய ஹாய், அவங்களும் பார்த்து திருப்பி ஹாய் சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஐயா ஜாலி அப்படி இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அப்போ அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு ஐடியாவே இல்லை. டபால்னு வந்து சொல்லிட்டேன், நான் ப்ரொஃபஷனல் கிளாஸ் வந்து உங்ககிட்ட வரலான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 months வருது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் வந்து சரி நம்ம ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது, நம்ம போய் தினம் அவங்கள பார்க்கலாமே, அப்படி சும்மா ஒரு ஃபேன் கேர்லிங் தான். அப்படியே போயிட்டு சரி நம்ம தினம் வந்து ஆக்ருதி பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் தான் சத்தியமாக ஜாயின் பண்ணுது. அப்பயும் எங்கள் வீட்டில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, பிஜி ஏதாவது படிக்கிறியா, அப்போ தான் நான் வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ண டைம், பிஜி படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் பிஜிலாம் படிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நீங்கள் வந்து எனக்கு அந்த காசை வந்து இதில் போட்டு இதை சொல்லிக் கொடுங்க, நான் இதை ஏதாவது கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போய் ஜாயினும் பண்ணியாச்சு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன் கேர்ளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வாவ் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் போய் உட்காந்துட்டு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போனேன். அப்போ வந்து எனக்கு ஒன்று தெரியும், பேர் மோனா தானே அப்படின்னாங்க. நான் வந்து அப்படியே எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஆமாம் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒருத்தவங்களை ரொம்ப அட்மையர் பண்ணி உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு 12 daysக்கு அப்படின்னு நீங்கள் போகிற இடத்துல அவங்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்குன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு தெரியல, நான் இதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு மூமெண்ட். நான் அது கண்டிப்பாக அதெல்லாம் மறக்க மாட்டேன். லைட்டாக பவுடர் பண்ணிக்க போகிறேன். பவுடருக்கு நான் என்னுடைய ஸ்டே குவிக்கி லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு லைட்டாக பேக்கிங்கும் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கான கோர்ஸ் எனக்கு வந்துட்டு எப்படின்னா, எனக்கு பேஸ் அதெல்லாம் வந்து பண்றதுக்கு ஈஸியாக இருந்தது. பட் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கின் டோனுக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, ப்ரஷஸ் எப்படி யூஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், மெயினாக ஐ மேக்கப், ஐலைனர், மஸ்காரா, காஜல் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணுன்ற வந்து எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அது வந்து இன்னொரு ரீசன். ஓகே, நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து கற்றுக்கலாம் இன்னொருத்தவங்க கிட்ட போய் அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசன். ஃபுல்லாக 0% ரீசனே இல்லாமல் இல்லை, இது ஒரு சின்ன ரீசனாக இருந்தது அந்த டைமில். ஆனால் உண்மையாக மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஆக்ருதி கிட்ட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ அந்த பவுடரை வச்சு லைட்டாக நான் வந்து பேக்கிங் பண்ணிக்கிறேன், என்னோட அண்டர் ஐஸ் மட்டும், மூக்கும் கொஞ்சமாக. ஓகே, நான் அது பண்ணுவேன் எப்பயும், அதனால்
நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது வந்து நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது பேசினா ரொம்ப டைம் ஆக்குவேன். ஸோ அதனால் டக்குன்னு ஐப்ரோஸ் மட்டும் ஆஃப் கேமராவில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஐஸ்க்கு வந்து போகிறோம். ஐஸ்க்கு நான் லைட்டாக வந்து என்னுடைய ஐ லிட்ஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். பேஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்னுடைய மேக் பெயிண்ட் பாட் கொஞ்சமாக எடுத்து என்னோட பேஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதை வெளியில் சொல்லணும், நான் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ப்ரைடல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து விளம்பரம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் வந்து ரொம்ப அதுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கூல்மேட்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்னுடைய பேஜுக்கு வந்து மாடலாக அவங்களாம் தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு யாரை போய் மாடல் கேட்குறதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமாக வந்து கான்டாக்ட்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு யாரை போயிட்டு என்ன ஹெல்ப் கேட்குறது ஒன்றும் தெரியல. இவங்ககிட்ட கேட்டோடனே தேவர் ஆல் லைக் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நான் கேட்குறேன், நான் ஏதோ பண்ணுறேன், அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லாருமே வாலண்டியர்டாக வந்து நீ எனக்கு பண்ணு, பரவாயில்ல போடு அப்படின்ட்டு எல்லாரும் வந்தாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லைக் எனக்கு ப்ராக்டிஸ் மாதிரியும் இருந்தது. என்னுடைய பேஜில் வந்துட்டு நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு பப்ளிக்காக போடும்போது அவங்க எல்லாரும் தேவர் லைக் ஓகே பரவாயில்ல போடு அப்படின்ட்டு தான் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா அதுதான் வந்து பிள்ளையார் சொல்லி நான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்து பிள்ளையார் சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சுபா, பிரின்சி, காயா, டீனா, அக்ஷு, ராக்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் வெரி சாரி. நான் என்ன பண்ணேன், என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் டான்ஸ் இந்த ஃப்ளோர் அந்த சம்திங் அந்த பேலட் வந்து எடுத்து க்ரீன் எடுக்க போகிறேன். எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் கிளிட்டர் ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி நான் ஒன்று பண்ண போகிறேன். இந்த டிரான்சிஷன் பார்ட்டை வந்து கொஞ்சமாக செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு மாதிரி சால்மன் ஆரஞ்ச் ஷேட் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து நான் வந்து செட் மட்டும் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய க்ரீஸ் ட்ரான்சிஷன் ஏரியாவை. நவம்பர் 2017 வந்து நான் கோர்ஸ் முடித்தேன். கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த டைமில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து இந்த டார்க் க்ரீன் எடுத்து என்னுடைய அவுட்டர் பார்ட்டில் அவுட்டர் வீல இப்படி கொண்டு வந்துக்கிறேன். என்னுடைய லிட்டோட பாதி ஸ்பேஸ் வரைக்கும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு மேலே நமக்கு உண்மையாக பிளெண்டிங் தான் வந்து வேலையே. ஸோ ரொம்ப லைட்டாக ப்ரஷ் பிடிச்சி நல்லா அப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக என்னுடைய ஓன் பிரைடுன்னு வந்து என்னோட ஒர்க்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணுவாங்க. மே 2018 தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைட் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து பிரைடல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணது. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரிசைஸ்ட் ப்ரஷ் எடுத்து இந்த லைட் க்ரீனை கொஞ்சமாக எடுத்து அந்த டிரான்சிஷன் ஏரியாவில் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு ஆஃபீஸ் போகிற வரைக்குமே வந்து தெரியல என் பேஷன் என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. என் மேலே நீ என்ன பண்ண போகிறேன்னு கூட உனக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் போகிறது சுத்தமாக பிடிக்கல. ஆஃபீஸ் போகிறது சுத்தமாக பிடிக்கலன்னா இப்போ வேறு என்ன தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு குவெஸ்டன் மார்க் ரொம்ப நாளாக என்கிட்ட எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நான் என்னுடைய மேக்கப் ஸ்டோரி அந்த மாதிரின்னு சொல்லுவேன். நானும் உங்களுக்கு என்ன இன்சிஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு 1 இல்லை 2 சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து முடிச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ பப்ளிக்காக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும். ஓகே நான் வந்து ஆத்தென்டிக்காக கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க நம்ம வந்து கிளாஸ் போனால் மட்டும்தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியுமான்ட்டு. ஸோ இந்த கொஸ்டினில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் போனால் தான் உங்களுக்கு மேக்கப் கற்றுக்க முடியும்னு கிடையாது. செல்ஃப் மேக்கப்ன்றது வந்து அந்த டைமில் எனக்கு நல்லா தெரியும். பட் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுன்றதுலாம் அந்த ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக போனேன். சார் ப்ளஸ் நம்ம வந்து பப்ளிக்காக பண்ணும்போது வந்துட்டு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு போனது தான். நான் இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு பிளாக் ஐஷேடோ தேவை. ஸோ அதனால நான் என்னோட ஜூவியாஸ் ப்ளே சஹாரன்னு நினைக்கிறேன் இது, அதுலேருந்து இந்த பிளாக் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து ஒன்று அட்டன் பண்ணிக்கோங்க. சென்னையில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நானுமே வந்து மாஸ்டர் கிளாஸ் பண்ணுறேன், 2 days மாஸ்டர் கிளாஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்கு நான் பிக்னர் ஒர்க் ஷாப்க்கான அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிளாக்கே கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைனில் இப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அந்த ஐஷேடோ இருக்குல்ல, அதே தான். நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுன்னா கோர்ஸ் எடுங்க, மாஸ்டர் கிளாஸ் போங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு இப்போ வந்து 12 days, 15 days, 1 month கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ குயிக்காக கிராஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போங்க. உங்களுக்கு யாரோட மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது அவங்கக்கிட்ட போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, வேறு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு மெத்தட்ஸ். ஏன்னா ப்ராடக்ட் நாலேஜ் வந்து வைடாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளிட்டருக்கு என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு டிஎஸ் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் இருந்து ரீசெண்டாக நிறைய கிளிட்டர்ஸ், ப்ரெஸ்ட் கிளிட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளிட்டர் வேலி அப்படின்ட்டு.
யூஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய க்ரீன் ஸ்மோக்கி ஐஸ் கிளிட்டர், க்ரீன் கிளிட்டரி ஸ்மோக்கி ஐஸ்க்கு. அண்ட் நீங்கள் எங்கே போய் என்ன கற்றுக்கிட்டாலும் ப்ராக்டிஸ்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய டெக்னிக்ஸ் வந்து நீங்களே வந்து கற்றுப்பீங்க. உங்களுக்கே புதுசான டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து உருவாக்கலாம். அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறது பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து கிளைண்ட்ஸுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறது வந்துட்டு நான் வந்து அட்வைசபிள்னு சொல்லுவேன். உங்கள் ஸ்கின்ல உங்களுக்கு மேக்கப் எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணாதான் மற்றவங்களுக்கு அது போடும்போது எப்படி இருக்குன்றது வந்து தெரியணும். ஸோ நீங்கள் வந்து சும்மா இன்ஸ்டாகிராமில் 2 வீடியோ பார்க்குறீங்க, அவங்க இப்படி தான் போட்டாங்கன்னு போட்டிங்கன்னா அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற மெத்தட், ட்ரை பண்ணுற மெத்தட் உங்களுக்கு நீங்களே ட்ரை பண்ணிக்கிறது வந்து எப்பயுமே நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நிறைய ஃபாலோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். ப்ரஷ் ரொம்ப லைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட அண்டர் ஏரியா மட்டும் இன்னும் ப்ராப்பராக நான் வந்து க்ளீன் பண்ணிக்க என்ன பண்ணுறேன், என்னுடைய காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். மேக் NC45 எடுத்துக்கிட்டு ஸ்பஞ்ச் இருக்குல்ல, ஸ்பஞ்சாலே வந்து கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கிறேன். டக்குன்னு என்னோட ஹோல் ஃபேஸ் மேக்கப் வந்து நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். லிப்ஸ், ஐஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த லுக்குக்கு. நான் எப்பயும் போல் இன்றைக்கும் வந்துட்டு ஃபால்சீஸ் ஒட்டலை. நீங்கள் தாராளமாக ஃபால்சீஸ் ஒட்டலாம். ஒட்டினீங்கன்னா இந்த லுக் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக இன்னும் கார்ஜியஸாக இருக்கும். அண்ட் அவுட்ஃபிட் ரியலி மேட்டர்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது நல்ல ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் மாதிரி பண்ணுறீங்க, இல்லை செல்ஃப் பிரைடல் மேக்கப் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி லுக்ஸ் நீங்கள் போடலாம். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சு பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறத இதுன்னு கிடையாது, எதுனாலும் நீங்கள் பண்ணுறத வந்து பிடிச்சி பண்ணுங்க, ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுங்க. நேற்று நீங்கள் ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா நேற்றை விட நான் இன்னைக்கு பெட்டராக பண்ணணும்னு உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு காம்படிட்டராக வச்சுட்டு பண்ணுங்க. வேற யாரும் வெளி உலகத்தை பார்க்காதீங்க. உங்களை நீங்களே ஒரு காம்படிட்டராக எடுத்து நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் தெரியும். ஸோ அதில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ keep practicing, keep learning. ஸோ அதோட இன்னைக்கு வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிருந்தேன்னா ஐம் ரியலி வெரி சாரி. பிகாஸ் நமக்கு தெரியும் இது எப்படி ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிட்டர்ஸ் வச்சு கொஞ்சம் விளாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய லுக்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவாங்கயும், வீடியோஸ் போஸ்ட் இதெல்லாம். ஸோ நீங்கள் தாராளமாக என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்கள் எல்லாரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.